இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு, ஆறு, நாட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற லைக் ஆப்ரேட்டர், இன் ஆப்ரேட்டர், பிட்வீன் ஆப்ரேட்டர்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் கிட்டத்தட்ட 12 ரெக்கார்டு இருக்குது. இந்த 12 ரெக்கார்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல் அப்படின்ற கண்டிஷனும் இருக்குது, நல்லன்ற வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேலரின்ற காலம் இருக்குது. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இஸ் நல் அப்படின்னா எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரும், டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்க எல்லா ரெக்கார்டுமே எடுத்துகிட்டு வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒன்றுக்கும் ஒன்று இல்லைனா ஒன்றுக்கும் மேலே நான் காலம் கொடுத்து அண்டு போட்டு எழுதுறது தான் வந்து டிப். இப்போ அண்டு போட்டு சேலரி கிரேட்டர் தென் 50,000 அப்படி கொடுக்கும்போது 50,000க்கு மேலே 50,000மோ இல்லை 50,000க்கு மேலே இருக்கிற ரெக்கார்டு எனக்கு வா அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 2 ரெக்கார்டு வருது. ராஜன் டிராவிட் அப்படின்ற 2 ரெக்கார்டு வருது. டேபிளை மறுபடியும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த டேபிளை பாருங்கள். அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, இந்த 2 காலத்தில் இருக்கிற ரெக்கார்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னுடைய சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ரெண்டுமே மீட் ஆகணும். இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிற அந்த ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கணும், 50,000க்கு மேலே சேலரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெக்கார்டு உங்களுக்கு வருது. சரிங்களா? இதுவே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு கீழே இருக்கவங்க யாராக இருந்தாலும் எனக்கு வரலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரஜினி 4 ரஜினி வந்துடுவார். இப்போது 4 ரஜினி வந்துட்டார் வருங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி நல்ல ப்ளஸ் வந்து சேலரியும் 50,000க்கு கீழே இருக்கவங்க எல்லாமே வேண்டாங்க. அப்போ அண்டுன்றது என்னென்னா, ஒன்றுக்கு மேலே இருக்கிற அந்த காலமில் நீங்கள் அண்டு போட்டு அந்த கண்டிஷன் எல்லாம் ட்ரூவாக இருக்கிற அந்த ரெக்கார்டு எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்றது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காலம் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். இப்போ நான் இப்போ இங்கே பார்த்த ரெக்கார்டில் டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கணும், சேலரியும் 50,000த்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி போட்டுருக்கணும். இதே இந்த இடத்துல நான் ஆர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே எனக்கு வந்துடும். சரிங்களா? கிட்டத்தட்ட ராஜன் அப்படி பார்த்துனீங்களா, அந்த மாதிரி ரெக்கார்டும் வந்துடும். சேலரியும் யாரெல்லாம் 50,000க்கு கீழே இருக்காங்களோ அந்த ரெக்கார்டும் எனக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லா ரெக்கார்டுமே வந்துடுச்சு. டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கிற ரெக்கார்டும் வந்துடுச்சு. சேலரி யாரெல்லாம் 50,000க்கு கம்மியாக இருக்கிறாங்களோ அந்த ரெக்கார்டும் உங்களுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50,000மும் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி நல் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் எனக்கு 50 வந்துடுச்சு. இங்கே சேலரி லெஸ் தென் 50,000 கொடுக்கும்போது எனக்கு இந்த ரெக்கார்டு 30,000க்கு கீழே இருக்குது இந்த ரெக்கார்டு வந்துடுது. 10,000க்கு கீழே இருக்குது இந்த ரெக்கார்டில் இது ரெண்டுமே ட்ரூ ஆகிடும். இந்த கண்டிஷன் ரெண்டுமே ஒர்க் ஆகி உங்களுக்கு வருது. இதுதான் ஆர். ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு இந்த ஆர் ஒர்க் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் அப்படின்றது இப்போ நம்ம வந்து முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸில் எழுதியிருப்போம். சரிங்களா? வேறு வந்து எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் டு தோனி அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? எம்ப்ளாயி நேம் வந்து தோனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். இப்போ இதுவே வந்து நாட் அப்படி போட்டிங்க அப்படின்னா இது தோனி இல்லாத ரெக்கார்டு எல்லாமே வரும் எனக்கு. அதாவது தோனின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த நேம் மட்டும் எனக்கு வேணாம், மீதி இருக்கிற எல்லா ரெக்கார்டும் கொடுங்க அப்படின்றது தான் அந்த கொரியோட மீனிங். சரிங்களா? வேர் நாட் எம்ப்ளாயி நேம் தோனி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு நாட் இந்த மாதிரி போட வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாட் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இதுவும் நாட் தான். சரிங்களா? இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஒரு நேம்லாம் வேணாம், எனக்கு 2-3 பேர் வேணாம், 2-3 பேர் வந்து 2-3 பேரோட ரெக்கார்டு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட் இன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லி போடுறீங்களோ அதுங்கெல்லாம் வந்து இங்கே வர மாட்டாங்க. சரிங்களா? கோலி, கங்குலி,
இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த 3 பேரும் வரவே மாட்டாங்க. பாருங்கள், ரெக்கார்ட் பாருங்கள், அந்த 3 பேர் வரவே இல்லை. இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் அப்படின்றது எனக்கு எந்த ரெக்கார்ட்லாம் வேணாம், நான் மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நான் நாட் கொடுக்குறேன். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நாட் எடுத்துகிட்டு இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆப்ரேட்டரில் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த 3 ரெக்கார்ட் மட்டும்தான் வருது. சரிங்களா? இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ரேட்டர். லைக் ஆப்ரேட்டர் அப்படின்றது இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்களில் யாரெல்லாம் எனக்கு வரணும், நீங்கள் இப்போ டைப் பண்ணுவாங்கள்ல, நம்ம போய் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் போட்டுட்டு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக நான் தோனின்னு கொடுக்குறோம், டீன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், டி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ரெக்கார்டும் எனக்கு வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டியில் இருக்க எல்லா ரெக்கார்டும் வரும். சரிங்களா? டி அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் அது பார்க்காது, டிக்கு அப்புறம் இருக்க எல்லா ரெக்கார்டுமே வரும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ஸில் வேறு என்ன இருக்குது, டியில் 2 பேர் தான் இருக்குது. ஏதாவது மாடிஃபை பண்ணி காமிக்கிறேங்க. அப்டேட் எம்ப்ளாய் செட் எம்ப்ளாய் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி, டிராவிட், அதுக்கப்புறம் என்ன இருக்குது துரு, இந்த மாதிரி கொடுக்குறேன். சும்மா ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? வேர் எம்ப்ளாய் ஐடி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 10க்கு வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் டி போட்டேன் அப்படின்னா நான் டியில் என்னென்ன பேர் போட்டிருக்க பாருங்க, டியில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பேரும் வந்துச்சுங்களா, அதுதான் இந்த லைக் ஆப்ரேட்டர். லைக் ஃபாலோட் பை அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி டிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்காது, டி தான் எனக்கு ஸ்டார்டிங், டிக்கு அப்புறம் இருக்க எல்லாமே கொண்டு வந்துடும். எம்ப்ளாயி நேமில் இருக்கிற டிக்கு அப்புறம் இருக்க எல்லா ரெக்கார்டையும் எனக்கு கொண்டு வரதாங்க, அதுதான் இதோட மீனிங். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச் நான் கொடுக்கும்போது டிஹெச்சில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ரெக்கார்டும் கொண்டு வானா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் டிஹெச்சில் என்னென்ன ரெக்கார்டு இருக்குது, டிராவிட் வரமாட்டார். சரிங்களா? இங்கே பாருங்கள் டிஹெச்சில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ரெக்கார்டும் வந்துருச்சு. சரிங்களா? இதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நான் இப்படி கொடுக்குறேன். 2% ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து இப்படி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது என்னென்னா டிஹெச்ஏன்னு இடையில எங்கெல்லாம் அது பார்க்குதோ எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு வந்துடும். ஸ்டார்டிங்கு எண்டிங்கெல்லாம் பார்க்காது. இந்த மாதிரி ஒரு வேறு தான் இருக்குது அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஜி கொடுக்குறேன் பாருங்கள், கங்குலி கொண்டு வந்துட்டார். சரிங்களா? இது வந்து ஒரு இருங்க வரேன், இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஜேஎன் நான் இங்கே டைப் பண்ணுறேன். சரிங்களா? சும்மா ஜேஎன் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ராஜன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டார்டிங் எண்டிங்லாம் கிடையாது, நான் ஜேஎன் கொடுப்பேன், அதுக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்துடும். சரிங்களா? இது ஃபாலோட் பை முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கும், பின்னாடி இருக்கிறதையும் எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் முன்னாடி இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கும். ஜேஎன்னு ஸ்டார்ட் பண்ணுற எந்த நேமும் இங்கே இல்லை, அதனால் நமக்கு ரெக்கார்டு வராது. சரிங்களா? அப்போ டியில் ஸ்டார்ட் பண்ணுற நேம் நமக்கு நிறையா இருக்கிறதால டியில் இருக்க எல்லா ரெக்கார்டுமே நமக்கு வருது. அதேமாதிரி நாட்டும் நீங்கள் போடலாம். சரிங்களா? நாட் போட்டும் இவங்க இந்த டியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாட் அப்படின்னு போட்டுட்டீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? பாருங்கள், டியில் இருக்க எந்த ரெக்கார்டுமே வரல. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆப்ரேட்டர். லைக் ஆப்ரேட்டர் அப்படின்றது நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவோங்க. இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது டக்குன்னு நம்ம அடிக்கிறோம் இல்லையா, மேட்சிங் த பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம பார்த்து நம்ம இது பண்ணும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் போயிட்டு ஒரு மொபைல்னு டைப் பண்ணுறீங்க, சாம்சங் டைப் பண்ணுறீங்கன்னா சாம் போடும்போதே அந்த கீழே இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துடும் பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி லைக் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்து காமிப்பாங்க. சரிங்களா, இதுதான் லைக் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் இன் ஆப்ரேட்டர் தான் நான் இப்போ போட்டு காமிச்சிட்டிங்களா. இன் போட்டுட்டு நீங்கள் வந்து என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு வேணும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எனக்கு தோனி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தோனி வந்துடுவார். எனக்கு வந்து தனம் வேணும் அப்படின்னா தனம் வந்துடுவார். பாருங்கள், என்ன அப்படின்றது நம்ம வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நிறைய வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறதா இந்த இன் ஆப்ரேட்டர். அடுத்தது வந்து பிட்வீன் ஆப்ரேட்டர். பிட்வீன் ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு இது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற அந்த கிலோமீட்டரில் இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கொரி கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க, எவ்வளோ சேலரி இங்கே பாருங்கள். யாரெல்லாம் வந்து 30,000 அதுலேருந்து 80,000க்குள்ளே வாங்குறாங்களோ அந்த ரெக்கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வா. அப்படின்னா 50,000லேருந்து 80,000 வரைக்கும் வாங்குறவங்க மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ரேஞ்சு மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுப்போம். இங்கே பாருங்கள், சேலரி பிட்வீன் இங்கே வந்து 50,000 அண்டு 80,000 இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த 4 ரெக்கார்டு மட்டும் தான் வருது. சரிங்களா, இதே வந்து நீங்கள் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000 கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ரெக்கார்டு தான் வரும். நான் ரேஞ்சை மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். 50,000லேருந்து 80,000 இருக்கிற எல்லாரையும் நீ கொண்டு வானா இந்த பிட்வீன் யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த பிட்வீன் ஆப்ரேட்டர். சரிங்களா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பார்த்தோம், ஏர் பார்த்தோம், நாட் பார்த்தோம், லைக்கு, இன்னு, பிட்வீன், இந்த இதெல்லாம் பார்த்தோம். இதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.